ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2023 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம், கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல 2 கூடியவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார். 11ஆம் இடத்துல 11 கூடியவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. ஏன்னா நீங்க நினைச்சபடி நடக்கும். அதற்காக நீங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா பெரும்பாலான காரியங்கள் நீங்க எந்த நல்ல ரிசல்ட் இன்னைக்கு பெற்று சாதகமாக வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ கடவுள்கிட்ட அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த நல்ல நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலை எல்லாம் மாறும். வியாபாரம் சுறுசுறுப்பாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பிற மொழி பேசக்கூடிய சில மக்களுடைய ஆதரவு, நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ யாருன்னே தெரியாது அந்த மாதிரி நபர்கள் கூட உங்களுக்கு வியாபாரத்திற்கு தேவையான சில ஒத்துழைப்புகளை தருவாங்க. சிலர் நைட் டியூட்டி பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இரவு நேர பணிகள் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. மன திருப்தி ஏற்படுத்தி தரும் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. திடீர்னு சில டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அந்த பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் மூலமாக சிலருக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே அரசு தொடர்பான விஷயங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது, வராக்கடனாக இருக்கக்கூடிய அந்த பழைய பாக்கிகள்லாம் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வசூலாகிவிடும். நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்லாம் இன்னைக்கு வசூலாகிறதுனால பண வரவுகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். இன்றைய தினம் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் டென்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மன அமைதி தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஈடுபடுங்க. பண லாபம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளின்படி கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. பண வரவுகள் பணப்புழக்கம் உங்களுக்கு கையில் தாராளமாக இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் ரொம்ப காலமாக செய்து வரக்கூடிய சில ப்ராஜெக்ட் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் இழுபறி ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும். ஸோ டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓய்வு நேரத்தில் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறது போன்ற வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல நிம்மதியை தருங்க. நீங்கள் கூட்டத்தை விரும்ப மாட்டீங்க, தனிமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அப்படி தனிமையாக இருக்கிறதும் நல்லது தாங்க. உங்களுக்கு ஆளுமை திறனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சில காரியங்கள் வெற்றிகளை பெற முடியலனாலும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கை மூலமாக நிறைய காரியங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ நீங்கள் தான் வின்னர் ஆவீங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு திடீர்னு ஏதாவது செலவுகள் வருது அப்படின்னா அதை சுபகாரியங்களுக்கான செலவாக நீங்கள் மாற்றிக்கிறதுல கன்வெர்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்தலாம். ஸோ சுப விரயங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும். ஸோ அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு என்ற உங்கள் காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் எவ்வளவுதான் நன்மைகளை உங்கள் காதல் வாழ்க்கையில் பெற்றாலும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க காதலர் கேட்க மாட்டாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. ஸோ அவர் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான கருத்துக்களை நீங்க சொல்லும் போது பக்குவமாக அதற்கான நேரம் வரும் வரை காத்திருந்து நீங்க சொல்வது நல்லதுங்க. ஸோ அதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா காதல் வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு
திருமணமானவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பான அரவணைப்பு இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா பொறுமையாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். அதை நீங்க தாராளமாக செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், தன்னம்பிக்கை மிகுந்த நாளுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க. எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன காரியங்கள் முடிக்கணும்ட்டு. எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு அதிகமான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல உதவிகள் தாராளமாக கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத வகையில் நிறைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்து காணப்படுகிறது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டா போதுமானது. இன்றைய தினம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு கைக்கு கிடைக்கிறதுனால அற்புதமான சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களே. அது உங்களுக்கு சில செலவுகளாக சுப செலவுகளாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை நீங்க தாராளமாக செய்யலாம். அதனால குடும்பத்துல கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஓய்வு நேரத்தை சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நம்ம தனுசு நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் போய் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக உங்கள் வியாபாரம் நடக்கும். அதனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க. இரவு நேர பணியில் இருக்கவங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு விரும்பிய வகையில் அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குங்க. திடீர்னு சில டிராவல் பண்ணக்கூடிய பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சாதகமான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நீங்க சந்திப்பீங்க. அது நல்ல மாற்றங்களாக தான் உங்களுக்கு அமையும். யாருன்னே தெரியாது முன்பின் பேசக்கூடிய பிறமொழி பேசக்கூடிய மக்கள் கூட உங்களுக்கு ஆதரவு தரது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அதனால பழைய பாக்கிகள் வசூலாகி நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.